டியர் 10th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன், இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th மேக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கம்பல்சரியாக கேட்ட கொஸ்டின் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கம்பல்சரியாக கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 28 வந்திருக்கு. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளான சம்மு தான். ஆனால் வந்து புக் எக்ஸாம்பிளில் கொடுக்கல, புக் பேக் சம்லேயும் கொடுக்கல. உங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. புக்கில் வந்து ப்ரோக்ரஸ் செக்குன்னு பேஜ் நம்பர் 304 இந்த கொஷின் அப்படியே கேட்டுட்டு அப்படியே விட்டுருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி சம்மாக கேட்டிருக்காங்க. அப்போ மீனிங் புரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து இந்த சம்மு சிம்பிளாக செய்யலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்லாம் இந்த சம்மில் வந்து கிடையாது. இதுக்கு வந்து ரேஞ்சுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ரேஞ்சுனா என்ன, அது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுட்டு சிம்ப்ளி யூ கேன் டூ திஸ் சம். ரேஞ்சுக்கான ஃபார்முலா வந்து முதல்ல லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, எல் மைனஸ் எஸ்ன்னு ஜென்ரலாக போடுவாங்க. அப்போது லார்ஜஸ்ட் வேல்யூவையும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவையும் போட்டுட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, 10 ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ்னால் நம்ம என்னெல்லாம் எழுதணும், அந்த நம்பர் வந்து அதே நம்பரில் மட்டும்தான் டிவைட் ஆகும். மீதி இதில் வந்து டிவைட் ஆகாது. 1ஆலேயும் அந்த சேம் நம்பராலேயும் மட்டும் டிவைட் ஆகிற நம்பர்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுலேயும் ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது 1 வந்து போடக்கூடாது. 2, 3 ஒரு ப்ரைம் நம்பர், 5, 7 இதுதான் ஃபஸ்ட்டு 4 ப்ரைம் நம்பர். அப்புறம் 8 எல்லாம் வந்துடும். 8 வராது, 9 வராது, 10 வராது, 11, 12 வராது, 13, 14 வராது, 15 வராது, 16 வராது, 17, 18 வராது, 19, 8 நம்பர்ஸ் ஆயிடுச்சா இதோட. அதுக்கப்புறம் 20 வராது, 21, 22, 23, 29 மொத்தம் 10 நம்பர்ஸ் ஆயிடுச்சா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்பர். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன், R is equal to L minus S, அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போது லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து இதில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸில் இந்த பெரிய லார்ஜ் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 29 மைனஸ் இதில் ஸ்மால் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 29 மைனஸ் 2 அப்போ வந்து 27. இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். வெரி சிம்பிள் சம். இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு ஸ்லைட்டாக மாடிஃபிகேஷன் இருக்க மாதிரி புக்கில் இருக்க நம்பரை ஸ்லைட்டாக மாற்றி கேட்பாங்க. இல்லைனா கொஸ்டினே லைட்டாக மாடிஃபை பண்ணி கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து கொஸ்டின் நம்பர் 28 வரும். உங்களுக்கு வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இது நல்ல டாப்பர்ஸ் மட்டும் சென்டம் எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இந்த கொஸ்டின் நம்பர் 28. இது வந்து எந்த ப்ராசஸும் இல்லை. உங்களுக்கு மீனிங் கரெக்டாக புரிஞ்சுதுன்னா, கிளாஸில் மிஸ்ஸு சொல்லித்தரதை கவனிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக யூ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். இப்போது அடுத்த சம்முக்கு போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு சென்னை டிஸ்ட்ரிக்டில் கொஸ்டின் நம்பர் 28 கேட்டது. இது வந்து புக் எக்ஸாம்பிள் 5.34 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் வந்து கேட்ட ஒரு கொஸ்டின் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து புக் எக்ஸாம்பிள்லேயும் இல்லை இந்த சம்மு, புக்கு பேக் கொஸ்டின்லேயும் இல்லை. நீங்கள் வந்து அந்த மீனிங் புரிஞ்சுட்டு செஞ்சால் தான் வந்து இந்த சம்மு செய்ய முடியும். நீங்களே கூகுள் பண்ணி பார்த்தா கூட இந்த ஆன்சர் வந்து கூகுள் பண்ணி பார்த்தா தான் வரும் இந்த ஆன்சர். இல்லைனா உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, வேறு எந்த புக்லேயோ கைட்லேயோ எதுலேயுமே இருக்காது இந்த சம்மு. ஏன்னா கொஸ்டினை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேரலல்னு வந்ததை பர்பண்டிகுலர்னு மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. புக் எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் விச் இஸ் பேரலல்னு கொடுத்தது வந்து என்ன பண்ணிட்டாங்க, மாடிஃபை பண்ணிட்டாங்க. விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த லைன் 3x minus 7y is equal to 12
அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 6,4 நம்பரை மாற்றலை, பேரலல் வந்த இடத்துல பர்பண்டிகுலர் போட்டுட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணணும். பர்பண்டிகுலர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் வந்த இடத்துல ஒய் போடணும், ஒய் வந்த இடத்துல எக்ஸ் போடணும், போட்டுட்டு என்ன பண்ணணும், சைனை வந்து மாற்றி போடணும். இப்போது பர்பண்டிகுலர் இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 3x மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு 12ன்னு கொடுத்துருக்காங்க. பர்பண்டிகுலர்னு கொடுத்ததுனால என்ன செய்கிறீங்க, இப்போது எக்ஸ் வந்த இடத்துல ஒய் போடுறீங்க. இப்போது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 7 இருக்குது. அப்போது 7x, அதுக்கப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை தூக்கி ஒய்க்கு போடுறீங்க. அப்போது 3y. இங்கே மைனஸ் கொடுத்ததுனால என்ன பண்ணிடுறீங்க, இங்கே ப்ளஸ் போட்டுடுறீங்க. 7x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுன்னு போடுறீங்க. 7x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இப்படி போடணும். புக் எக்ஸாம்பிளில் கொடுத்தா மாதிரி போடக்கூடாது, இதை வந்து மாடிஃபை பண்ணணும். பாயிண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 6,4 வழியாக போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்கிறீங்க, 7 இன்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸுக்கான இதில் வந்து என்ன போடுறோம், 6 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய்க்கான இது வந்து 4y கோஆர்டினேட்டு இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்க போகிறீங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 7 6 are 42 plus 3 4s are 12 is equal to k. அப்போ என்ன வரும், 42 plus 12 வந்து உங்களுக்கு என்ன வரும், 54. அப்போ இந்த ஈக்குவேஷனே அப்படியே எடுத்து எழுதுறீங்க. 7x plus 3y is equal to 54. இப்படியே ஆன்சர் போட்டிங்கனாலும் ஓகே தான். இல்லைனா என்ன பண்ணுறீங்க, அந்த எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடுறீங்க. 7x ப்ளஸ் 3y மைனஸ் 54 இஸ் ஈக்குவல் டு 0. எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு தான். ஆனால் வந்து எப்படி என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினை வந்து மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. பேரல்னு புக் எக்ஸாம்பிளில் இருக்குது, புக்கில் பேஜ் நம்பர் 232 இருக்குது இதே சம்மு. ஆனால் வந்து மாற்றி கேட்டிருக்கிறாங்க, புரியுதா, ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து கம்பல்சரி கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, புக் பேக் கொஸ்டினையோ புக் எக்ஸாம்பிள் கொஸ்டினையோ மாடிஃபை பண்ணி கேட்பாங்க, இல்லைனா அவங்க ஓனில் கேட்டு. ஆனால் அது வந்து எப்படி தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். மீனிங் புரிஞ்சு படிக்கிறவங்க மட்டும்தான் மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சம் இன்னொரு வாட்டி வேணால் சொல்லித்தரப்போ, 3x மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு 12ன்றப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பர்பண்டிகுலர் கொடுத்தாங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை தூக்கி ஒய்க்கு, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை தூக்கி எக்ஸுக்கு மாற்றி போட்டுட்டு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வச்சு சால்வ் பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட்ஸ் ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா 7x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு கேன்னு போட்டுட்டு சைனையும் மாற்றிட்டு 7 இந்த கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, 7 எக்ஸ் கோஆர்டினேட் 6 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 ஒய் கோஆர்டினேட் 4ன்றதுனால இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் போட்டு அதை அப்படியே போட்டுடலாம். நீங்கள் 7x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 54. இப்படி ஒரு ஆன்சர் நீங்கள் போட்டு பார்த்தா மாதிரியே இருக்காது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் வந்து இதெல்லாம் தெரியும். இந்த கொஸ்டின் வந்து எங்கே கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புரியுதா, ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. மற்றபடி ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு எந்த சம் பார்த்தோம், ரேஞ்ச் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ். இது வந்து திருவள்ளூர்லேயும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேட்டாங்க. இதுவுமே வந்து புக் எக்ஸாம்பிள் புக் பேக் கிடையாது, ஆனால் கொஞ்சம் சிம்பிளான சம்மு. இது வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான், ஆனால் மீனிங் புரிஞ்சு படித்தா தான். இது வந்து எந்த கொஸ்டினில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு. அதனால் கேர்ஃபுல்லாக போட்டு பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும் போதாது, மாற்றி எப்படி கேட்பாங்க அப்படியெல்லாம் கூட நீங்கள் யோசித்து செஞ்சால் தான் வந்து மேக்ஸில் வந்து சென்டம் எடுக்க முடியும். நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.